ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் டின்னருக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க. தோட்டத்தில் பார்த்தா கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருந்தது. அது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நல்லா குண்டு குண்டு கத்திரிக்காய், நல்ல வயலட் கலரில் செம்மையாக தாறுமாறாக இருந்தது. அதுலேருந்து டக்குன்னு ஒரு 5 கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக குண்டு குண்டாக வந்து பறித்து எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து இதே கத்திரிக்காய் வந்து 3 பறித்து வச்சுருந்தேன், பெரிய கத்திரிக்காய். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 8 கத்திரிக்காய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து 2 வரமிளகா, அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் 8 கத்திரிக்காய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா 2 விசில் விடுற வரைக்கும் நல்லா விட்டு வேக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 விசில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் இந்த வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒரு மத்தில் வச்சு மசிச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே குக்கரில் இந்த கத்திரிக்காய் கடைசியில் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ரொம்ப லைட்டாகவே தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இதை நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுறேன். ஸோ நல்லா பாருங்கள், ஹை ஃப்ளேமில் கொதித்து நல்லா வந்து கெட்டியாகணும். ஸோ கெட்டியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி. அண்ட் கத்திரிக்காய் நான் சாப்பிடவே மாட்டேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை தோசைக்கு இது வந்து தொட்டுக்கிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.